ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 86. ஒரு முறை திருப்பூர் மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியன் அவர்கள் தனது கழுத்தில் ஒரு ஸ்படிக மாலை அணிந்து கொண்டு நம் பகவான் பாட்டியாரை தரிசனம் செய்ய சென்றிருந்தார். அப்பொழுது நம் பாட்டியார் அந்த ஸ்படிக மாலையை அவரது கழுத்தில் இருந்து கழட்டி சிறிது நேரம் கையில் வைத்திருந்து விட்டு மீண்டும் இவரது கழுத்தில் அணிவித்தார். இவர் செய்த தவத்தினால் ஏற்பட்ட இவரது உடல் சூடு பாட்டி மாலையை அணிவித்தவுடன் குறைய ஆரம்பித்தது. பிறகு சிறிது நேரத்தில் முற்றிலும் சரியாகி போனது. மற்றொரு முறை திரு சுப்பிரமணியன் அவர்கள் நம் பகவான் பாட்டியிடம் காயக்கல்பத்தில் சித்தி கேட்டு வாங்கியதை போல ஆன்மீகத்தில் இன்னொரு பயிற்சியிலும் சித்தி பெற வேண்டும் என்று விரும்பினார். அந்த பயிற்சி சூட்சம சரீர பயிற்சி என்று அழைக்கப்படுகின்ற கூடு விட்டு கூடுவாயும் பயிற்சியாகும். பகவான் பாட்டியார் முன் அமர்ந்து மானசீகமாக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் திரு சுப்பிரமணியன். இவ்வரத்தை கேட்டு நம் பாட்டியார் சட்டென திரு சுப்பிரமணியன் அவர்களை பார்த்து, ஏண்டா கூடு விட்டு கூடுபாய நினைக்கிறியா? அதெல்லாம் அடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் தெரியுமா? உனக்கு அந்த பயிற்சி எல்லாம் வேணாண்டா என கூறி மறுத்து விட்டார். திரு சுப்பிரமணியன் அவர்கள் பாட்டி வேண்டாம் என்று கூறினால் அது நமது நன்மைக்குத்தான் என்று உணர்ந்து பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இதேபோல் நமது பாட்டியார் இவரது வாழ்நாளில் பல வழிகாட்டுதல்களை செய்துள்ளார்கள். இவர் பாட்டியாரிடம் வாய்விட்டு கேட்காமலேயே மானசீகமாய் மனதில் பிரார்த்தனை செய்தாலே பாட்டி அந்த நேரத்திலேயே பதில் தந்து விடுவார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் இவரது வாழ்வில் அனுபவத்தில் நிறைய உள்ளன. நாம் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதை பாட்டிக்கு நன்றாக தெரிந்துவிடும் சக்தி அவருக்கு உள்ளது. யாருக்கு எது கொடுக்க வேண்டுமோ, எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு தவறாமல் கொடுத்து வந்தார்கள் நம் பகவான் பாட்டியார். பாட்டியை இருந்த இடத்திலேயே நாமும் மானசீகமாக தியானித்து பிரார்த்திப்போம். நம் தேவைகள் அத்துணையையும் பூர்த்தி செய்து கொள்வோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.